ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையொரு வெல்ல அத்தியாயம் 1 ஸ்லோகம் 24 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் கிருஷ்ணர் கிட்ட வந்து அர்ஜுனர் வந்து ரதத்தை வந்து இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்த சொல்லியிருப்பார். அதே போல் கிருஷ்ணரும் வந்து இரு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்துவார். இது வரைக்கும் நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து ஸ்லோகம் 25. பீஷ்ம துரோண பிரமுகத சர்வேஷாம் ஷாமகீஷிதாம் உவாஷ பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னா, வசுதேவரோட தங்கை வந்து குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணருக்கு வந்து அத்தை முறையும் ஆகும். அதனால் வந்து அத்தை முறையாக இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல தேர் ஓட்டுறதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிறார். அர்ஜுனருக்கு வந்து தேர் ஓட்டியாக பார்த்த சாரதியாக வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ குந்தியோட புதல்வன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பிருதாவின் மகன், அதனால வந்து பார்த்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து குறிப்பிடுறாரு. அர்ஜுனோட மனசுல வந்து என்ன ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த அவங்களோட குரு வம்சத்தை நம்ம போய் பார்த்து அங்கே இன்னும் வந்து நான் வந்து போர் புரியறதுக்கு இன்னும் தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனர் வந்து அந்த இடத்துல வந்து ஆசைப்படுவார். இதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். ஆனால் நிறுத்துறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோணர் முன்னாடியும் பீஷ்மர் முன்னாடியும் கொண்டு போய் நிறுத்துவார். இதில் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரியோதன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தியிருந்தாரு அப்படின்னா அர்ஜுனருக்கு வந்து இன்னும் போர் புரியணும், இன்னும் விவேகமாக இன்னும் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் மூலமாக நம்மளுக்கு கீதை கொண்டு வர்றதுக்காக பீஷ்மர் முன்னாடியும் துரோணர் முன்னாடியும் நிறுத்துறாரு. ஏன்னா பீஷ்மர் வந்து தாத்தா, துரோணர் வந்து ஆச்சாரியர். இவங்களையெல்லாம் நம்ம வந்து கொல்ல போகிறோமா, இவங்களையெல்லாம் நம்ம இழக்க போகிறோமா அப்படிங்கிற அர்ஜுனுக்கு வந்து அந்த கில்ட் வரணும். அந்த கில்ட் மூலமாக தான் இவர் வந்து பகவான் வந்து பகவத்கீதை வந்து சொல்ல முடியும். அதன் மூலமாக வந்து கலியுக மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு இந்த உடம்பை பராமரிக்கிறதுக்கும் இந்த உடம்பு மூலமாக வர 6 விதமான எதிரிகள், அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி 6 விதமான எதிரிகளுக்கு வந்து நம்ம இந்த கீதை மூலமாக வந்து நம்ம கீதை வந்து ஆக்சுவலாக மேன்யூல், இந்த பாடிக்கு உண்டான ஒரு மேன்யூல் புக். இது எப்படி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்துச்சுன்னா, ஒரு வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு மேன்யூல் புக் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ஒரு பாடிக்கு உண்டான மேன்யூல் புக்கு தான் நம்ம பகவத்கீதை. இந்த மாதிரி ஒரு மேனுவல் புக்கை கொடுக்கறதுக்காக, பகவத்கீதை கொடுக்கறதுக்காக அர்ஜுனருக்கு வந்து அந்த நடுக்கத்தை எல்லாம் கொடுப்பாரு கிருஷ்ணர். இனி அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.